நண்பரே வணக்கம். இப்போ சில பேர் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அதிகம் வச்சுக்காம, என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்றாரு. ஒரு 2 நாள் நல்லா கன்னாபின்னான்னு சாப்பிட்டார். உடனே அவர் வெயிட் போட்டு பார்த்தா, ஒரு 5 கிலோ ஏறிருமான்னா அப்படிலாம் ஏறாது. கிட்டத்தட்ட வெயிட்டு அதே தான் இருக்கும். ஆனால் அதே இவரு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம், கொஞ்சம் தான் அதிகம் சாப்பிட்றோன்னு அது பாட்டுக்கு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அப்படியே சாப்பிட்டாருன்னா, அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வெயிட்டு பின்னி எடுத்துரும் கடைசியில். ஆனால் அது தொடக்கத்தில் தெரியாது. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மாதிரி அதனுடைய எஃபெக்ட்டு பின்னாடி தான் நல்லா தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸில் ரொம்ப தீவிரமாக இருந்தாருன்னா 2 நாள்லலாம் ரிசல்ட்டு தெரியாது. தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அதே பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் ஆள் வனப்பாகவும் வாட்ட சாட்டமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிடுவார். இப்போ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் அப்ளிகபிள் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப். எதையுமே தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லதும் சரி கெட்டதும் சரி அதனுடைய எஃபெக்டை அபரிதமாக பிற்காலத்தில் காட்டும். இதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். நன்றி.